பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி, நான் இந்த காலை வேளையிலே நான் உங்களை வாழ்த்தி, ஆண்டவர் உங்களை இயேசு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக உங்களை இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை நாம் தியானிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 23வது அதிகாரத்திலே 25வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பதார்த்தங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதித்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில அநேகர் செய்கிற ஒரு காரியம், வெளிப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்கிறார்கள். குளிக்கிறார்கள், புது ஆடைகளை உடுத்துகிறார்கள், அ சரீரத்துக்கு தேவையான எல்லா அலங்காரம் செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதாம்? அது கொள்ளையினாலும், அநீதித்தினாலும், அக்கிரமத்தினாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணி கிடக்கிறதாம்? நிறைந்து, அழுக்கு படிந்து, கரைபட்டு கிடக்கிறதாம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலான தோற்றத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. மேலான பக்தியை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. அவர் உள்ளான இருதயத்துல நீங்க எப்படி பரிசுத்தமா இருக்கிறீங்களோ, சுத்திகரிக்கப்பட்டவரா இருக்கிறீங்களோ, அதை பொறுத்துதான் கிறிஸ்தவர்களுடைய குடும்பத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால நம்முடைய உள்ளத்தை சுத்தம் பண்ணுவதற்காகவும், நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் நீதியா, பரிசுத்தமாக நம்ம வைத்துக் கொள்ளும்போது, அதற்கு ஏற்றார் போலதான் தேவன் நம்மள என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பாரு. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்மள எப்பொழுது நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க ஆதியாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 20, 21, 22 வசனத்தை வாசிப்பீர் என்று சொன்னா, நோவா தேவனுக்கு சுத்தமான மிருகங்கள, சுத்தமான பறவைகளை கொண்டு வந்து அவர் பலி செலுத்தினாராம். பலி செலுத்தின பிறகு வசனம் சொல்லுது, அந்த சுகந்த வாசனைய கர்த்தர் நுகர்ந்தார். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமாய், பயபக்தி உள்ள இருதயமாய், ஆண்டவருக்கு முன்னாடி நடுங்கி, நடுக்கத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வந்து அவரை நம்ம துதிக்கும்போது, அதுதான் வாசனை. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமானது. அவரை ஆராதிக்கும்போது, ஆண்டவர் நம்மள என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. பரிசுத்தம் இல்லாம ஒருத்தரும் கடவுள என்ன பண்ண முடியாது? தரிசிக்க முடியாது. நம்ம ஆண்டவர், நம்ம ஆராதிக்கிற தெய்வம் இயேசு 100% பரிசுத்தமான தெய்வம். அதனால நம்முடைய பரிசுத்த சிந்தையோடு கர்த்தரை நம்ம தொழுது கொண்டா, அதுதான் அவருக்கு சுகந்த வாசனை. அப்படிப்பட்டவங்கள தேவன் என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறாரு. 2வது ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தில 1லிருந்து 7 வரை நீங்க வாசிப்பீர் என்று சொன்னா, இந்த இடத்துல யாக்கோப குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரு 20 வருஷம் மாமனார் வீட்ல வாழ்ந்தாரு. 2 திருமணம் பண்ணாரு. பிள்ளைங்கள பெத்தெடுத்தாரு. எவ்வளோ நெருக்கம். ஆனா போராட்டம், பாடு இந்த நிலையில இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு. "ஸ்தோத்திரம் யாக்கோபு, நீ ஸ்தோத்திரம் வெறுமனே வரும்போது, நான் உனக்கு ஒரு இடத்துல தரிசனமானேன் இல்லையா? அந்த இடத்துல நீ போ. எனக்கு ஆலயத்த கட்டு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு" சொல்றாரு. அப்போ உடனே தன்னுடைய மாமனார் குடும்பத்தில இருந்து என்ன பண்றாரு? எழும்புறாரு. அந்நிய தெய்வங்கள எல்லாத்தையும் கொண்டு வந்து புதைச்சு போடுறாரு. புதைச்சு போட்டுட்டு தேவ சமூகத்துல வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறாரு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்க தொடங்குறாரு. 3வது உபாகமம் 23ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்லுது, "உன்னிடத்தில் இருக்கிற அசூசியமானத எல்லாம் நீ நீக்கி போட்டனா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னோடு கூட இருப்பேன். உலாவிக் கொண்டிருப்பேன்னு" சொல்றாரு. அப்ப பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சுகந்த அ ஆண்டவருக்கு பிரியமான பலிகள செலுத்தும்போது, அந்த சுகந்த வாசனைய கர்த்தர் நுகர்ந்து ஆசீர்வதிக்கிறாரு. 2வது ஸ்தோத்திரம், நமக்கு
ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மள ஆசீர்வதிக்க மாட்டாரு. அங்கிருந்து வெளிய வரும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. 3வது நம்மிடத்துல அசுசியானதை கர்த்தர் நம்ப பார்த்தா, ஆண்டவர் நம்மள விட்டு விலகி போயிடுவாரு. ஆசீர்வதிக்க மாட்டாரு. பரிசுத்த சிந்தையோடு கர்த்தரை தொழுது கொள்ளும்போது, தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். வெளிப்புறத்தை ஆண்டவர பார்த்து ஆசீர்வதிக்கிற தெய்வம் நீங்க இல்லப்பா. உள்ளான மாற்றம் யாருக்கு இருக்கிறதோ, அவங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக தேவன் இருக்கிறாரு. ஆண்டவர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க ஆசீர்வாத கரம் அப்படி ஆண்டவரே, தகப்பனே ஸ்தோத்திரம். எல்லா மக்கள் மேலே காணப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் உள்ளான மாற்றம் உள்ளவங்கள நிறைவே ஆசீர்வதிக்கிறவர். அப்படி மாறுகிறவர்களை எல்லாம் நீங்க ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.